நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு 50 ஹெச்பிக்கு 3 ஃபேஸ் சர்வீஸ் ஒயரிங் தான் பண்ண வந்திருக்கோம். ஸோ அதுக்குண்டான வேலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 ஹெச்பிக்கு உண்டான சர்வீஸ் பாக்ஸ் மீட்டர் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மாட்ட போகிறோம். அதில் வந்து 1.5 இன்ச் பைப் வந்து அதாவது 1.25 பைப் போடுற மாதிரி தான் ஹோல்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து 1.5 இன்ச் பைப் போடுற அளவு கட் பண்ணிட்டு பாக்ஸை வந்து செவுத்தில் ஃபிட் பண்ணியாச்சு. வாஷ் பேஷன் போல்ட்டு போட்டு ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஆர் ஒயர் 1916 பார்த்தீங்க அப்படின்னா விஆர் ஒயர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுவும் 35 ஸ்கொயரமும் ஒயர் தான். அது வந்து நம்ம வந்து பைப்புகளை கோர்த்துட்டு அந்த பைப்புக்கு உண்டான பெண்டு யூனியன் எல்லாமே போட்டு ஃபுல்லாமே டைட் பண்ணி வச்சுட்டோம். ஏன் நம்ம வந்து கேபிள் போடாமல் விஆர் ஒயர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 50 ஹெச்பி சர்வீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35 ஸ்கொயர் 4 கோர் கேபிள் வந்து காப்பர் கேபிள் போடலாம். நம்ம வந்து விஆர் 1916 ஒயர் வந்து காப்பர் ஒயர் தான் போட்டிருக்கோம். எதுக்காக காப்பர் ஒயர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத யூடியூப்பில் ஃபுல் டீட்டெயிலாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அதே மாதிரி கீழேயே அதோட லிங்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஒயர் எல்லாமே கிட்டத்தட்ட பைப்புகள் எல்லாமே கோர்த்து வச்சுட்டோம். ஏன்னா இது 1.5 இன்ச் பைப் வந்து அது விஆர் ஒயர் 35 ஸ்கொயர் எம்எம்னா கோர்க்கறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ரீல்ஸே கிடையாது. அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் இல்லாமல் 1716 வரைக்கும் அந்த ரீல்ஸ் கிடைக்கும். 1960க்கு வந்து ரீல்ஸே கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 1 இன்ச் யூபிவிசி பைப்பை கட் பண்ணி நம்மளே மார்க் பண்ணி ஹோல்ஸை போட்டு ரீல்ஸை கோர்த்து கட்டியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல இருக்குது, போய் பாருங்கள்.